நான் பண்ண மிஸ்டேக்கை இனிமேல் நீங்களும் பண்ணாதீங்க. ஹேர் ஃபால் அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. மெயினா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ண பாருங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஹேர் கொட்டினா எப்படி வளர்ந்துரும், எனக்கு வருஷ கணக்கா முடி கொட்டிட்டு இருக்கு, என்னோட ஸ்கேல்ப் எல்லாமே தெரியுது பாருங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹேரோட பிக் எடுத்து அனுப்புறீங்க. எல்லாத்துக்குமே ஒரு வாரம் முடி கொட்டலாம், 2 வாரம், ஒரு சிலருக்கு ஒரு மாசமே கொட்டுங்க. பட் ஒரு சிலருக்கு வருஷ கணக்கா எனக்கு முடி கொட்டிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க சேவ் பண்ணி எனக்கு பிக்ஸ் எல்லாமே எடுத்து அனுப்புனாங்க. இந்த அளவுக்கு ஹேர் லாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு முடி எல்லாமே கொட்டி மண்டை எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். புது முடி வளர்ச்சிங்கிறதே இருக்காது நம்ம சரியான ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஹேர் லாஸ் இருக்கிற டைம்ல என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்டேக் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இன்டேக் கரெக்டா எடுக்க ஆரம்பிச்சணும். என்னோட பழைய முடி எல்லாமே ரீக்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ நம்ம முடி வளர்ச்சிக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அந்த சத்துக்கள் எல்லாமே நான் தேடி எடுக்க ஆரம்பிச்சேன். சோ அதுக்கப்புறமா அதை டெய்லியுமே ரொட்டீனா நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன். அதை திங்க் டு திக் ஹேர் க்ரோத் ட்ரிங்க் இதை ரெகுலரா நீங்க எடுத்துட்டு வாங்களே, கண்டிப்பா உங்களுக்கு எப்பேற்பட்ட ஹேர் லாஸ் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இந்த ட்ரிங்க்ல நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்ல எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள் எல்லாமே கிடைச்சு கண்டிப்பா உங்களுக்கு ஹேர் லாஸ் கம்மியாகும், ஹேர் ரீக்ரோத்ங்கிறது இருக்கும். சோ நிறைய பேர் இந்த ட்ரிங்க் எடுத்துட்டு சூப்பரான ரிவ்யூஸ்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க. சோ இப்போ வரைக்கும் நீங்களும் ஹேர் லாஸ்